எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லஞ்சுக்கு ஒன் பாட் ரெசிபி தான் பண்ணினேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. அரிசியும் பருப்பு சாதம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஃபைனாக சாப் பண்ணின ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, காரம் நல்லா வேணும்னா வரமிளகா, பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 வரமிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். குக்கரில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு கடுகு, அரை உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துண்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு, வரமிளகா, தக்காளிலாம் சேர்த்து நல்லா சுருங்க வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துண்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நான் இங்கே 3/4 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 அழாக்கு எடுத்துக்கலாம். இதை முன்னாடியே ஒரு ஊற வச்சுக்கணும், ஒரு 1/2 hour ஆச்சு அட்லீஸ்ட். நம்ம இந்த சாதத்துக்கு தண்ணி அளவு 1/4 அழாக்கு பருப்பு, 3/4 அழாக்கு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கம்மியாக விட்டால் தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். பருப்பும் நம்ம ஊற வச்சதுனால அந்த தண்ணிக்கே நல்லா குக் ஆகிடும். ஒரு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்க பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணினேன். அரிசி பருப்பு சாதம் பற்றி குக்கு வித் கோமாளியில் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணினேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.